Hi singers, welcome to Sing Easy with Shobika. கமெண்ட்ல நிறைய வந்த டவுட் என்ன தெரியுங்களா? நான் நல்லா பாடணும்னா என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா வாய்ஸ் கேட்டுருமா, இல்லை காரமாக சாப்பிட்டா த்ரோட் அஃபெக்ட் பண்ணுமா, நீங்கள் ஒரு பிளேபேக் சிங்கராக இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா மாட்டிங்களா, இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ல டவுட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பாட்டு கிளாஸ்க்கு போகிற பர்சன், இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிங்கர், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர், இல்லை ஆர்கெஸ்ட்ராவில் பாடுறீங்க, இல்லை சினிமாவில் பாடுறீங்க, அந்த மாதிரி இருக்கும் போது நிறைய பேர் இந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. மெயினாக சுற்றி இருக்கவங்க உங்களை பயப்படுத்துவாங்க. இந்த மாதிரி நீ ஐஸ்கிரீம்லாம் நீ நிறையா சாப்பிடாத, உன் வாய்ஸ் கேட்டுடும், அப்புறம் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீ எடுத்துக்காத, இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படின்னா ஃபுட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வாய்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது ஃபுல்லாகவே எல்லாருக்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப் ஒவ்வொரு மாதிரி. அப்போ சிங்கர்ஸ் எல்லாமே இந்த ஃபுட்டு சாப்பிடவே மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கம்ப்ளீட்லி உங்களோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து. உங்களுக்கு ஏற்கனவே அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி இருக்குன்னா இந்த ஃபுட்டை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும், உங்கள் வாய்ஸையும் கண்டிப்பாக கெடுத்துடும். ஸோ அந்த மாதிரி மட்டும்தான் தவிர இந்த ஃபுட்ஸ் எல்லாம் இந்த சிங்கரோட டெய்லி ஒரு டயட் பிளான்லேயே இருக்காது அப்படின்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இப்போ குவிக்காக என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் த்ரோட்டுக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் சொல்கிறேன். நம்பர் 1, கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம். இந்த மாதிரி கோல்டான விஷயங்கள் உங்கள் த்ரோட்டை டைட்டன் பண்ணிடுறதுனால உங்கள் வாய்ஸோட ஃப்ளெக்சிபிலிட்டியே கெடுக்கும். அண்ட் ஆல்சோ ஏற்கனவே உங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம், இந்த கோல்டு ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்குன்னா இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபுட் நம்பர் 2, மில்க் ப்ராடக்ட்ஸ். மில்க் கர்ட் அது மட்டும் இல்லை, மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பன்னீர், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாமே பாடுறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சர்வேல சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா இது எல்லாமே இந்த தொண்டையில் இந்த மியூக்கஸ் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், இந்த சளி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலில் மிளகு கலந்து குடிக்கலாம், மஞ்சத்தூள் கலந்து குடிக்கலாம். இதெல்லாமே ஈக்குவலைஸ் பண்ணுறது மூலிமா அதை உங்கள் த்ரோட்டுக்கு நல்லது பண்ணும். ஃபுட் நம்பர் 3, ஸ்பைசி ஃபுட்ஸ். இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் நார்மலாகவே நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ஒரு சிங்கர் அண்ட் பெர்ஃபார்மராக இருந்தீங்கன்னா ரொம்ப காரமான ஃபுட் எடுத்துக்கிறது மூலிமா உங்களோட இந்த அசிடிட்டி பிரச்சனையை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி விட்டுடும். ப்ராப்பராக டைஜஷன் ஆகாது அண்ட் த்ரோட்டுக்குமே ஹார்ம் பண்ணி விட்டுரும். தொண்டையில் இந்த தொண்டையில் புண்ணாகிறதுலாம் சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப காரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் சிங்கர்ஸ்க்கு நல்லது கிடையாது. ஃபுட் நம்பர் 4, சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் எப்போனா பிஃபோர் சிங்கிங் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா அது அதில் இருக்கிற அந்த கொக்கோ கண்டென்ட் உங்கள் த்ரோட்டில் அந்த ஃப்ளெம் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலிமா நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பாடும்போது இந்த நடுவில் அந்த வாய்ஸில் கிராக் ஆகிறது, இந்த ஹை பிச் போகும்போது பிரச்சனை வருது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது முக்கியமான ஒரு காஸ் ஆகிடும். ஃபுட் நம்பர் 5, காஃபி. காஃபி லவர் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. பட் காஃபியையே அவாய்ட் பண்ணணும்னா இந்த காஃபியில் இருக்க இந்த கெஃபைன்கிற கண்டென்ட் உங்கள் த்ரோட்டை ட்ரை பண்ணி விட்டுரும். ஸோ நீங்கள் காஃபி நிறைய குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிங்கர் அண்ட் பெர்ஃபார்மர்னா அதை லிமிட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ மெயின்லி நீங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி, ரெக்கார்டிங்ஸ்க்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள். ஃபுட் நம்பர் 6, பிக்கிள்ஸ், ஊறுகாய் நார்மலாக ஏன் சிங்கர்ஸ் எடுத்துக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் இதுலேயுமே இந்த அசிடிட்டி, மெயினாக இந்த அசிடிட்டி பிரச்சனைகள், ப்ராப்பராக டைஜஷன் ஆகாத பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா இதில் நிறையா ஸ்பைசஸ் இருக்குது, புளிப்புத்தன்மை நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் நிறையா ஊறுகாய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதுக்காக சிங்கர்னா ஊறுகாய் சாப்பிடவே கூடாதா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட பாடி டைப்புக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இது மாறும். ஃபுட் நம்பர் 7, சோடா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இந்த சோடா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே ஏன் சிங்கர்ஸ் அவாய்ட் பண்ணணும்னா உங்களோட பிரெத் கண்ட்ரோலில் பிரச்சனை ஏற்படுத்தும். நீங்கள் பாடும்போது இந்த நடுவில் மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்கனவே உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சோடா, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை அது ரொம்பவே அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ இந்த சோடா, சாஃப்ட் ட்ரிங்க்ஸை நார்மலாகவே கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்பெஷலி பாடுறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது மூலயமா என்னென்னா, நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, இல்லை பாட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ரெக்கார்டிங்கில் பாடுறீங்க, ஸ்டேஜில் பாடுறீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1/2 hour to 45 minutes கேப் இருக்கிறது நல்லது. அதாவது ஃபுல் ஸ்டொமக்லேயும் பாடக்கூடாது, எம்டி ஸ்டொமக்லேயும் பாடக்கூடாது.
இந்த விஷயம் எப்போ உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் பாடும்போது தான் தெரியும். நிறையா வந்து இந்த பிரெத் கண்ட்ரோல் பிரச்சனைகள், இப்போ ஹை பிச் போகலை, எனக்கு நிறையா போதுமான பிரெத் பத்தலைன்னா என்னென்னா நீங்கள் அப்போ தான் ஹெவியாக சாப்பிட்ருப்பீங்களா இருக்கும். இல்லைனா உங்களுக்கு போதுமான எனர்ஜி இல்லை, ஸ்டாமினா இல்லை, நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இருக்கீங்க, அந்த மாதிரி ரீசனாக இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து நீங்கள் பாடுறதுக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணது ரொம்ப நல்லது. எனக்கு வந்து என்னோட வோக்கல் ட்ரெயினர் இந்த விஷயத்த சொன்னாங்க, அதனால தான் நான் உங்களுக்கும் இதை சொல்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா டிஃப்ரென்ஸ் உங்கள் சிங்கிங்கில் நீங்கள் பார்க்கலாம். சரி, ஓகே, அப்போ நான் என்ன ஃபுட்டு தாங்க எடுத்துக்கிறது நல்லது, எது வந்து சாப்பிட்டா என் வாய்ஸ் இனிமையாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் உங்களுக்காக சொல்கிறேன். நம்பர் 1, வார்ம் வாட்டர். சிங்கருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மெடிசன்னா பெரிய விஷயம்லாம் இல்லை. வார்ம் வாட்டரை நீங்கள் எப்பவும் குடிச்சிட்டே இருந்தாலே போதும், உங்கள் தொண்டையை நல்லா நல்ல ஒரு சூதிங்காக வச்சுக்கும், நல்ல ஒரு நேச்சுரல் லூப்ரிகண்ட்டாக இருக்கும். தண்ணி குடிக்கிறதே நல்லது தான், அதில் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்பர் 2, ஹனி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஹனிங்கிறது சிங்கருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி நீங்கள் இந்த ஹனியை வந்து பாலில் கலந்தும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு ஹாட் வாட்டரில் ஹனி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது மூலிமா உங்கள் வாய்ஸ் நல்லா வந்து சூதிங்காக இருக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். ஃபுட் நம்பர் 3, ஜிஞ்சர். இந்த ஜிஞ்சர், சுக்கு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஏற்கனவே இந்த கோல்டு ப்ராப்ளம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த தொண்டையில் சளி கட்டுறது, இந்த ஃப்ளெம் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளில் இந்த ஜிஞ்சரை வந்து ஜிஞ்சர் டீயாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஹாட் வாட்டரில் வந்து ஜிஞ்சர் அண்ட் ஹனியை ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மலாக இன்ஸ்டண்ட்டாக அந்த த்ரோட்டில் கோல்டு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி விட்டுரும். ஃபுட் நம்பர் 4 என்னன்னா கோகனட் வாட்டர். கோகனட் வாட்டர் நேச்சுரலாகவே உங்கள் உடம்புல ஹைட்ரேஷனை அதிகப்படுத்தும். நான் நார்மலாக சொன்ன மாதிரி தொண்டைக்கு தண்ணிங்கிறது ரொம்ப நல்லது, பாடிக்கே நல்லது தான், சிங்கர்ஸ்க்கு அதை விட நல்லது. ஏன்னா ஹைட்ரேஷன் ப்ராப்பராக இல்லைன்னா உங்கள் த்ரோட் ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் டெய்லி இந்த கோகனட் வாட்டர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது, த்ரோட்டுக்கும் நல்லது. ஃபுட் நம்பர் 5, வார்ம் சூப்ஸ். ஸோ நான் பாடுறதுக்கு முன்னாடி அப்போ என்னங்க நான் குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இந்த வார்மான சூப்ஸ், வார்மான வெஜிடபிள் சூப்ஸ், எந்த சூப்பாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் வார்மாக குடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு பாடுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். த்ரோட்டுக்கு வந்து ஒரு நல்ல, எனக்கு வந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக இருக்குது, எந்த ஒரு பிசுறும் ஏற்படாமல், நடுவில் கிராக் ஆகாமல், வாய்ஸில் வந்து எந்த ஒரு ஃப்ளெம் ஃபார்மேஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அதை ஃபீல் பண்ணலாம். ஸோ வார்மான சூப்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபுட் நம்பர் 6, இது வந்து என்னோட வோக்கல் ட்ரெயினர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது. அவங்க நிறைய வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப எஃபெக்ட் பார்த்துருக்காங்கன்னு சொன்னாங்க. என்னென்னா இந்த அரிசி வடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, ஸ்டார்ச் வாட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்டார்ச் வாட்டர் கஞ்சி தண்ணியில் நெய் ஒரு ஸ்பூன் போட்டு, இது வந்து சூடாக குடிக்கணும், வார்மாக குடிக்கணும். இதை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாய்ஸ்க்கு நேச்சுரல் லூப்ரிகேஷனாக இருக்கும். அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய அந்த வாய்ஸில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே இல்லாமல் ஒரு சூதிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இதை நாளடைவில் எடுத்துக்க நல்ல உங்கள் வாய்ஸ் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு என்னோட வோக்கல் ட்ரெயினர் சொன்னாங்க. நானும் ட்ரை பண்ணி நிறைய ரிசல்ட்டை நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபுட் நம்பர் 7. இது நான் ஃபுட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மெடிசன்னு சொல்லலாம். எனக்கு வந்து நிறைய விஷயத்தில் லைஃப் சேவிங்காக இருந்தது. எப்போனா வந்துட்டு நிறைய இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஏற்படுற டைமில், நான் எனக்கு ஏதாவது கான்சர்ட் இருக்குது இல்லை ஏதாவது ரெக்கார்டிங் இருக்குன்னா அந்த டைமில் வந்துட்டு அதிமதுரம் வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்க. இது வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அந்த அதிமதுரம் வேருங்கிறது ரூட் மாதிரி இருக்கும், வேர் மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கும். அதை வந்து நீங்கள் சுடுதண்ணி, அதாவது தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த சாரை மட்டும் எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்ல இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கொடுத்துச்சு. எனக்கு மெயினாக அந்த ரெக்கார்டிங் போகும்போது ஒரு ஃப்ளாஸ்கில் வந்து அந்த தண்ணியை நான் ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நடுவில் நான் குடிக்கும்போது இந்த ஹை நோட்ஸ் பாடுறதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மெயினாக இது வந்து எல்லா டைமும் குடிக்கணும்னு கிடையாது. உங்களுக்கு த்ரோட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற டைமில் இதை தாராளமாக எடுத்துக்கலாம். அது அண்ட் ஆல்சோ இது பவுடர் ஃபார்ம்லேயும் அவைலபிளாக இருக்கும் சில ஷாப்ஸில். ஸோ அந்த பவுடரை நீங்கள் தேனில் கலந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதை வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங் ஈஸி. சப்ஸ்கிரைப் டு சிங் ஈஸி அண்ட் மேக் யுவர் சிங்கிங் ஈஸி.